உண்ணாமலை அண்ணாமலை. நம்ம என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறது. இந்த 100 நன்மைகள் இந்த தாய் மூலமாக தான் நடக்கணும். இந்த தாய் மூலமாக தான் 100 நன்மைகள் நடக்கணும். இது எனக்கு தெரியும், மற்றுள்ளவங்களுக்கு தெரியும் தெரியாது நான் சொல்ல வரல. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரத பூமியில ஆன்மீகம், இந்த ஆன்மீகங்கிற போது எல்லா மனிதனும் ஒரு பொருளுக்கு வேண்டி அச்சப்பட்டு வாழ்றான்னு நடிக்கிறான். உண்மையில அச்சப்பட்டு வாழல, இல்ல நடிக்கிறான். இவன் இப்படி நடிக்கிறான், இவன் இப்படி நடிக்கிறான். ஆனா நடிப்பு தான். உண்மையில அச்சம் என்பது கிடையாது. அச்சம்னா புரியுதா? அந்த ஆண்டவன் அப்படின்னு எல்லா மனிதனும் சொல்றான். கடவுளுங்கிறான், இறைவனுங்கிறான், சிவனுங்கிறான், சக்திங்கிறான், விநாயகருங்கிறான், முருகங்கிறான், ராமன்கிறான், சீதாங்கிறான். அது ராமன் மிக மோசமானவன்கிறான். ராமன் மிக மோசமானவன். அப்ப எந்த கடவுள்கள் தூய்மையானவன் சொல்லப்பா? ராமன் மோசமானவன். தான் மனைவி மேல் சந்தேகப்பட்டு அக்னிக்குள் இறங்க வைத்த ராமன். இப்படின்னு நம்ம புராண வரலாறுல படிச்சிருக்கிறோம். அந்த ராமன் உன் தந்தையா எடுத்துக்கோ, அந்த சீதா உன் தாயா எடுத்துக்கோ. அப்போ ராமன் உன் தந்தை, சீதா உன் தாய் எடுத்துக்கிட முடியுமா? அப்போ அந்த எடுத்துக்கிட்டு வாழும் போது வாழ்க்கை தான் உண்மை. தான் தந்தை ஒரு குற்றவாளி, நம்ம தாய் ஒரு தவறானவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல தான் தாய்க்கும் தான் தந்தைக்கும் தான் பிள்ளைகள். இந்த உலகத்தில் மோசமான ஒரு நபர் அப்படி இந்த உலகமே சொன்னாலும் அந்த தாய் தந்தைக்கு தான் பிள்ளை நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட முடியும். இந்த புராண வரலாறு இதெல்லாம் படிச்சாங்க போனாங்க. இதே போல நானும் ஏதோ உங்களை போல வாழும்போது கேட்டு, இது சீதா, ராமன், பரமசிவன், பார்வதி, விநாயகன், முருகன் இப்படி எல்லாருமே சொல்றாங்க, நம்மளும் போய் கும்பிடும் அப்படின்னு நானும் இருந்த ஒரு వ్యక్తి தான். எத்தனை வயசு வரை இருந்தேன்? 21 வயசு வரை இருந்தேன். 21 வயசு வரை இருந்தேன். ஆனா 2-1 21 வயசு வரை இருந்தேன். நீங்க எப்படி ஆன்மீக வழிபாடு பண்றீங்களோ அந்த ஆன்மீக வழிபாடுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இருந்த ஒரு நபரை இப்படி பேச வச்சது யாரு? என் தாய் பேச வச்சாளா? என் தகப்பன்? அவருக்கு இந்த பசுவோட மார்பகத்துல பாலை சுரக்கத்தான் தெரியும். தாய் பார்வதி, சுப்பிரமணி, குழந்தை பழனி இப்படிங்கிற ஒரு குழந்தை அந்த தாய் தந்தைக்கு பிறந்தது. என்னோட சகோதரன் பேரு ஆழ்வார், என் பேரு பழனி. ஆனா எனக்கு என்ன பேரு வைக்கணும்னு தாய் தந்தைக்கு ஆசை, ஆழ்வார் எனது பேரு. ஆனா என் தம்பிக்கு, என் சகோதரனுக்கு வச்சுட்டாங்க, எனக்கு பேர் பழனி. அப்ப இந்த பழனி என்ன, இந்த ஆழ்வார் என்ன? பழனி வைணவமோ சைவமோ, ஆழ்வார் வைணவமோ சைவமோ. அப்போ இந்த பேருக்குள்ள ஒரு பொருளைத்தான் என்னோட பிறவிக்கடன், என் பிறவிக்கடனை நான் முடிச்சே ஆகணும். எல்லா மனிதனும் அந்த பிறவிக்கடனை முடிக்கிறதுக்கு தான் அவதரிச்சிருக்கிறான். ஆனா இந்த அவதாரத்தில் மனிதனுக்கு ஆண்டவனோட கட்டளை என்ன தெரியுமா? 4 வயசு, 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு. இந்த 4 வயசு ஆகும்போது ஆண்டவன் நம்மளை இப்படி நிக்க வைக்கிறார். கோல் 9 கோல்
4 வயசு நட்டமா நிக்கிறோம். 4 வயசு. 9 கோல் 5 வயசு. 5 4 9. 6 வயசு. அம்மா அப்பா அண்ணன் தங்கை தம்பி மாமா அத்தை இப்படின்னு இந்த நாக்கு உச்சரிக்க ஆசைப்படுது. உச்சரிச்சுட்டு இது மனிதன் வாழ்க்கையில கத்துக்கிட்டான். அம்மா அப்பா அவன் மொழிக்கு தக்கன அவன் கலாச்சாரத்துக்கு தக்கன பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப அம்மா அப்பா சொந்தம் பந்தம் இது ஒரு உலகம். இந்த உலகத்துல மீறிய ஒரு உலகம் நமக்கு கண்ணுக்கே தெரியாதது. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு உலகத்துல நம்ம ஒரு பொருளை ஆசைப்படுறோம். கடவுள் சக்தி சிவன் அப்படின்னு, விஷ்ணு லட்சுமி சீதா ராமன், இதை தவிர வேற என்ன தெரியும் இந்த பூமியில? நம்ம வாழ்றது ஏதோ அம்மா அப்பா பெற்று விட்டாங்க, நம்ம வாழ்ற வைக்கிறோம். அம்மா அப்பாவை அச்சப்படுறாங்க, நம்மளும் அச்சப்பட்டு வாழணும். யாருக்கு வேண்டி? அந்த பரமசிவன், அந்த பார்வதி, அந்த மகாவிஷ்ணு, அந்த சக்தி, விஷ்ணு துர்கை, விஷ்ணு துர்கை, சிவ சக்தி. அப்ப விஷ்ணு துர்கை ஆண் பெண், சிவ சக்தி ஆண் பெண் இப்படின்னு மனிதன் கத்து வச்சுக்கிட்டான். மனிதனுக்கு மூதாதையில் சொல்லி தந்த பாடத்தை கத்து வச்சுக்கிட்டான். விஷ்ணு ஆண், துர்கை பெண். அப்ப சகோதரன் சகோதரி, சிவ சிவன் சக்தி, கணவன் மனைவி, சிவ சக்தி கணவன் மனைவி, விஷ்ணு துர்கை, விஷ்ணு சகோதரன், துர்கை சகோதரி. இப்படின்னு அறியும் போது இதற்கு வரக்கூடிய குழந்தைகள், எடுத்துக்காட்டு சீதா சீதா ராமன், லட்சுமணன் அனுமான், பரமசிவன் பார்வதி, விநாயகன் விநாயகன் அரி அரி முருகன் இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா இது சைவம், அது வைணவம். இப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம். நம் வாழும் போது ஒரு மனிதன், இந்த மனிதனாக தாய் தந்தையில பிறக்கிறோம். இறை வழிபாடு எல்லாம் மூதாதையில் சொல்லி தந்த மாதிரி, தாய் தந்தை சொல்லி தர மாதிரி, அதுல பாட புத்தகத்தை பரட்டி படிக்கிற மாதிரி. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நபர் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நபர் யாரு என்னன்னு தெரியாது. அவர் பேர் ராதாகிருஷ்ணன். ராதா கிருஷ்ணன். எப்பா ராதாகிருஷ்ணன் ஆணோ பெண்ணோ? ராதா பெண்ணு, கிருஷ்ணன் ஆணு. இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்ப. இப்படிதான் உனக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் பெண்ணு, ராதா பெண்ணு, கிருஷ்ணன் ஆணு கிடையாது. ரெண்டும் பெண்ணு தான். விநாயகன் விநாயகி ரெண்டும் ஆணுதான். அல்ல ஆண் பெண் எப்படி? இது விநாயகி, விநாயகி குட்டி போடுறது விநாயகன். இது தெரியாது. பின்ன உனக்கு எப்படி ராதாகிருஷ்ணன் தெரியும்? அறம்பாடி சித்தர் பாடல், இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அறம்பாடி சித்தர் பாடல்ல அறம்பாடி சித்தர் சொல்லியிருக்கிறாரு, கல்கி அவதாரம் வரும், ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் வருவான், ஒரு தமிழன். தமிழ் முதல் கடவுள், தமிழ் சந்திரன், சந்திரன் தமிழ் இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா நம்ம வாழும் போது படிக்கிற புராணம் எல்லாம் பெரிய சக்தி, பெரிய சக்தி இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா பகல்ல வர வெளிச்சம் அது அதோட கடமையை செய்யுது. இரவுல வர இரவு அது கடமையை செய்யுது. அப்ப இதை விட மீறிய சக்தி இந்த உலகத்தில் என்ன உண்டு? இப்படின்னு மனிதன் பின்னோட்டி பின்னாடி சிந்திக்க மறந்துடுறான். சொல்லி வர்றது உங்களுக்கு புரியல, புரிய வைக்கிறேன். எப்பா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த விஷ்ணுவோட 10 அவதாரம், கல்கி அவதாரம் உங்களை எவன்டா சொல்ல சொன்னது? கல்கி என்ன பொருள்னு தெரியுமா? விஷ்ணு என்ன பொருள் தெரியுமா? இல்ல 10 அவதார கதை என்னன்னு தெரியுமா? தெரியாது.
வாமன அவதாரம் என்னன்னு தெரியாது, மச்ச அவதாரம் என்னன்னு தெரியாது, கூர்ம அவதாரம் என்னன்னு தெரியாது. ஆனா கடைசியில பிடிச்சிட்டான் கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் நீ படிச்ச உடனே நீ அந்த கல்கி அவதாரம் ஆயிட முடியுமா? எல்லா எழுத்து, இந்த எழுத்து தான் உனக்கு ஆட்டி தந்தது. ஆனா எழுத்த பொருளை நம்புறவன் இந்த பொருளை நம்பலே. அப்பா நீ எழுத்ததான் நம்புன, உன்னை நம்ப வச்ச பொருள் இங்க இருக்கு. உன் மூதாதிகள் மூதாதிகளோட பொருளை நீ சொல்றதுக்கு உனக்கு ஆண்டவன் நாக்கு தந்திருக்கிறான். ஆனா அந்த நாக்க வச்சு இந்த மூதாதிகளை வச்சு பாபர் மசூதி இருந்த இடத்தை இடிச்சிட்டாங்க. ஏ தவறு தவறு அன்னைக்கு சொல்லல. 1-9-9-2 1 கா கு கு உ 1-9-9-2 டிசம்பர் 6 முகம் அன்னை நாள்ல பள்ளி வாசல் தகர்க்கப்பட்டு 2023 பாபர் மசூதி ஓபன் ஆகுது. 2024 ஜனவரி 22 உலகம் உண்மை திறந்தாச்சு. எப்பா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த கேரளாவிலையும் சரி, இந்த கர்நாடகாவிலையும் சரி, அடுத்தாப்புல என்ன ஒண்ணு உண்டு, ஆந்திராவும் சரி, இந்த மகாராஷ்டிரா, இப்படி இந்த பாரத பூமிக்குள்ள எந்தெந்த மாநிலம், எந்தெந்த நாடு, எல்லா நாடு ஆகட்டும், கடவுளானது ஒண்ணு. ஆனா மனிதர்களுக்கு பிரிவன கிறிஸ்து, இஸ்லாம், ஹிந்து, புத்தம், நீ என்னென்ன சொல்லிட்டு போ. இதெல்லாம் ஒண்ணு சொல்ல வச்ச குரு இந்த பொருள். ஆனா இதை மறந்துட்டு மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா இந்த நன்றி கெட்ட செயலை நான் செய்ய மாட்டேன். இப்போ நான் சாமியார் ஆயிட்டேன், இல்ல வேஷம் போட்டுட்டேன், இது ஒரிஜினல் டூப்ளிகேட் எதை வேணா இருந்துட்டு போட்டும், இந்த பேசத்திறன் உனக்கு ஆண்டவன் தந்திருக்கால, நீ பேச வேண்டியதானே. பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் ஆலயம் கட்ட சரியா? அராம்கோ அரசு, அராம்கோ சவுதி அரசோட நேம் அராம்கோ. அது யாரோட அரசப்பா? அது வேறோட மதம். ஆனா இது ஜென்ம பூமி, ராமனோட பூமி. நீ கத்துக்கிட்ட, ஆனா முட்டா போயிடலா. இப்படிதான் சொல்ல முடியும். உனக்கு மதம் உனக்கு உன்னோட மீறிய சக்தி. இந்த சக்திக்கு மிஞ்சின சக்தி உலகத்துல கிடையாது. உன் கண் பார்வைக்கு திரிசூலம் வச்சிருக்கிறான். திரிசூலம் அவன் தான்ப்பா சிவன் அவதாரம். ஆனா விநாயகன் திரிசூலம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இது விநாயகி ஆண், விநாயகன் பெண். அதுக்குதான் கிரி ராம் கி அப்படிங்கிற ஒரு பொருள். உனக்கு கி என்னன்னு தெரியாது, கல்கி என்னன்னு தெரியாது, கற்கி என்னன்னு தெரியாது, விநாயகன் என்னன்னு தெரியாது, சிவன் என்னன்னு தெரியாது, விஷ்ணு என்னன்னு தெரியாது, பிரம்மா என்னன்னு தெரியாது. பின்னு ஏக இறைவன் ஒருவன், ஆணோ பெண்ணோ அதுவும் தெரியாது. இப்படிங்கிற ஒரு கதையில மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த ஜம்மு காஷ்மீர் இல்ல அந்த ஆகாயம் வரை எடுத்துக்கோ. இந்த பூமியில என்ன சொல்லி வர்றாங்க? சிவனுங்கிறான், சக்திங்கிறான், கிறிஸ்துங்கிறான், இயேசுங்கிறான், மேரிங்கிறான், அல்லாங்கிறான், அக்பருங்கிறான். எல்லாமே சொல்லும் போது இதுல சரியான ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு
இந்த மதத்தில் இந்த மதங்கிற ஒரு அடிப்படையில் உருவாகிருக்கே இல்ல. யாராட்டும் ஒரு நபர் சொன்னேப்பா ஏப்பா இதான் உண்மை, இது போய் இதான் உண்மை, இதான் சரி சொல்லலையே. ஒருவன் தான் புத்தன், ஒருவன் தான் ஹரிச்சந்திரன், ஒருவன் தான் சிலுவையை சுமந்தான், ஒருவன் தான் சிலுவையை சுமந்தான், ஒருவன் தான் ஹரிச்சந்திர மகாராஜாவு, ஒரு அரசன் தான் புத்தர். இப்படி இருக்கும்போது இந்த ஆன்மீகங்கிற ஒரு சொற்பொழிவு, இந்த ஆன்மீகத்தோட ஒரு பாட புத்தகத்தை மனிதன் கத்துக்கிட்டு இவங்க எல்லாருமே நான் பல முக்தி அடைஞ்சிட்டேன், பல சித்தி அடைஞ்சிட்டேன், பல புக்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கிட முடியும் சொல்லுங்க? பாபர் மசூதி, ராமர் ஆலயம், அராம்கோ அரசு உன் உடலுக்கு நல்லது தீமை, உன் உடலுக்கு நன்மை தீமை வந்து சேரும். உன் உடல் நல்லா இருக்கு, ஒரு கை போயிடுச்சுன்னா தீமை வந்துட்டு, ஒரு கால் போயிடுச்சுன்னா தீமை வந்துட்டு, உன் இதயத்துல ஓட்டம்னா தீமை வந்துட்டு, உன் குடல்ல ஓட்டம்னா தீமை வந்துட்டு, உன் கண் பார்வை போயிட்டுனா தீமை வந்துட்டு, உன் காது கேட்காம போயிட்டா தீமை வந்துட்டு. அப்போ நன்மை தீமை, முன் ஜென்ம புண்ணியம். நீ போன பிறவியில 56 வயசு வரைக்கும் நீ உயிரோடு இருந்தால் இப்பிறவிலையும் நீ 51 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்ப. 5 ரூ 6 கா 56 இப்படிங்கிற ஒரு பொருள். இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. எப்ப இருக்கவா? ஏக இறைவன் ஒருவன் தான், மகாவிஷ்ணு ஏக இறைவன். உலகத்துக்கே ராம் கோ வில் அரி எல்லாமே ஒரு பொருள் தான். சிலுவை உடல், சிலுவை, சி விநாயகி, வ சரஸ்வதி, பிரம்மா. இப்படிங்கிறவருக்கு தெரியாது. ஏன்னா பிரம்மாவை வழிபட்டால் மட்டும்தான் உனக்கு வேதங்கள் புரிய வரும். ஆனா நீ மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரத்தை சொல்லி விஷ்ணுவோட புராணத்தை கூட படிக்கிற, சிவனோட ஒரு புராணத்தை படிச்சு சிவனோட புராணத்தை கூட படிக்கிற. பிரம்மா அவரு விடுங்க, பிரம்மாவெல்லாம் யாருங்க? ஆனா படைப்பு கடவுள் பிரம்மா. யார படைச்சாரு? படைப்பு கடவுள் பிரம்மா. யார படைத்தாரு? உலகத்தில் முதல் படைத்தது யார? ஐங்கரத்தான். 5 முகம் பிரம்மா. பார்கடல பள்ளி கொண்டிருக்கிறவரிலிருந்து ஒரு தாமரை, 5 முகம் பிரம்மா. பிரம்மாவிலிருந்து தோன்றிய பிரம்மா. இதற்கு அப்புறம் வர்றது ஹரி. விநாயகன் இளையவர், லட்சுமணன் ஹனுமான், பரமசிவன் பார்வதி, சீதா ராமன். பட்டாபிஷேகம் பரமசிவன், பட்டாபிஷேகம் பார்வதி. இப்படிங்கிற ஒரு பொருள். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நேரடிய விஷயத்தை பேசிடணும் அப்படின்னா நீங்க ஆசைப்படுவீங்க. கத்திரி மதுரை, கத்திரி வெயில் சித்திரை மாசம், கத்திரி வெயில். கா 1 ரி கரி, விஷ்ணு, வைஷ்ணவி, இப்படிங்கிற ஒரு பொருள். கத்திரி இது நல்லா பார்த்துக்கோ. அத்தி A8 கா 1 A8 18. அயோத்தி அத்தி யோகா. ஆறு முகம்
கத்திரி, விஷ்ணு, வைணவி, வைஷ்ணவி, வி, திரு, திரு, தி, கா, ரு, சா, பை, திருவிளையாடல், திருவிளையாடல், தி, கா, ரு, சபை, தி, கா, ரு, சபை, விளையாடல். கவி, பவி, கவி, பவி, விநாயகி, கற்கி, கற்பகம். இந்த கற்பகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கற்கி என்ன தெரிஞ்சுக்கலாம். இல்லு, இல்லு, கற்பகம், கற்பக, ஆ 8, வி, வினா, 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 ய, இ, விநாயகி, ஆவிநாசி, இந்த திருவிளையாடல், தீ, தீ, ரு, விளையாடல், இந்த வீல தான் விளையாட்டு. ஆ 8, கவி, நாசி, ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். இப்போ நான் ஏன் சொல்ல வர்றோம்னா, நான் நேரடியாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்த இந்தியா பூமிக்குள்ளேயும் சரி, இந்த உலகத்துக்குள்ளேயும் சரி, எப்பா தட்சன், தட்சன் அறிஞ்சாத்தா நீ சகலதை அறிய முடியும். ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம், ஓம் 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 அறிவோம், அத்தி, அத்தி, கா, கா, அத்தி, தட்சன் மூர்த்தி, தட்சன் மூர்த்தி, இந்த மூர்த்தி, இந்த அத்தி என்ன வித்தியாசம்? தட்சன் மூர்த்தி, அத்தி, அத்தி, கா, கா. ஓம் அறிவோம், 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 ஓம் அறிவோம்.
அறிவோம். கற்பக விநாயகி ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். கல்கி கல்கி கற்பக விநாயகி கற்பக விநாயகன் ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். ஓம் அறிவோம். கற்பக விநாயகா கல்கி கல்கி. இப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே இந்த கல்கி அவதாரத்து மேல ஆசைப்படுதாங்க. கல்கி அவதாரத்து மேல ஆசைப்படுதாங்க. நான் தான் அந்த கல்கி அவதாரம், நான் தான் அந்த கல்கி அவதாரம், எல்லாரும் ஆசைப்படுதுங்க. சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அறம்பாடி சித்தர் பாடலை வெளிவிடுறாரு. அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நான் தான் அந்த கல்கி அவதாரம், 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 நான் தான் அந்த கல்கி அவதாரம். எல்லா ப்ரொடக்ஷன் நாஸ்டோடமஸ் ப்ரொடக்ஷன், அறம்பாடி சித்தர் ப்ரொடக்ஷன், ராதாகிருஷ்ணன் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன். எப்பகவா உன் தாய் தந்த பேர் என்ன பேரு, உன் அம்மா அப்பா பேர் என்ன பேரு, உன் பேர் என்ன பேரு, வேலை பிடிக்குது. உன் தாத்தம் பாட்டன் எல்லா பேரும் எடுத்துப்பாரு, எல்லாம் தமிழ் வார்த்தையை எடுத்துப்பாரு, கடைசி உன் பேர் எடுத்துப்பாரு. உனக்கும் அந்த கல்கி அவதாரத்துக்கு பொருந்துமோ? கல்கி யானை, நான் தான்ப்பா அந்த யானை, நான் தான்ப்பா அந்த யானை, அந்த யானையே நான் தான்ப்பா சொல்ல முடியுமா? யானை ஆனை மாதிரி இருக்கான்ப்பா, அசிங்கமா தெரியுது. ஆனை மாதிரி இருக்கான், குண்டா, அசிங்கமா தெரியுது. அப்ப நான் தான் கல்கி அவதாரம், நான் தான் அந்த கல்கி அவதாரம் எப்படி உனக்கு சொல்ல மனசு வருது? ஆனை, இந்த ஆனை தான் கல்கி, இந்த ஆனை தான் நான் சொல்ல முடியுமா? இது கேக்கு. இதுல யாரு உண்மை? இவரு உண்மை, இவரில் இருந்து புத்தி நமக்கு. அப்ப உண்மை கல்கி, கற்பக விநாயகன், கற்பக விநாயகி, தாய் தந்தை, வள்ளி விநாயகி, வள்ளி விநாயகி, தெய்வ யானை நம்ம அரி. ஆனா நான் தான் கல்கி அவதாரம், கல்கி அவதாரம் நான் தான். அப்ப யானை நீதான், யானை நீதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ இந்த விநாயகரோட ஒரு அவதாரம் உங்களுக்கு பிடிக்கல. இந்த பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள், திரிசூலத்தை வச்சிருக்கிற சிவன், அந்த சக்தி, இது எல்லாத்துக்கு மேலே உனக்கு ஆசை. உனக்கு ஆசை. உன் தலை இவ்வளவு, இதோட தலை, உன் காது, உன் செவி இவ்வளவு, இதோட செவி, உன்னோட இரு கரம், 10 விரல், இந்த தந்தத்தை உடைச்சி எழுத்தாளிய எழுதின வித்ய விநாயகர், அந்த வித்ய விநாயகர் அரி. கண்ணு காட்டுது, புத்தி எழுதுது அப்படிங்கிற ஒரு பொருள். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவு, 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 வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். கணபதி திரு, கணபதி திரு, நல்ல பார்த்துக்கோ, கணபதி திரு. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். கணபதி திருப்பதி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்.
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பெரிய பெரிய திருமலை நம்பி. நம்பி கண்பதி. கண்பதி கண்பதி திருப்பதி. ஓம் ஹரி ஓம். 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 ராமானுஜம். ராமானுஜம் பெரிய திருமலை நம்பி. ஓம் ஹரி ஓம். 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 பாத விநாயகா. ஆறுமுகா. பாத விநாயகா ஆறுமுகா. அம்மை அப்பன் துணை. 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 வலது சூரியன். வலது சூரியன். இடது முருகன் சந்திரன். மசுதி. மசுதி முருகன். இடது வலது விநாயகன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஆன்மீக துறவிமாரா இருக்கட்டும், இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதையில 9வது அவதாரம் கிருஷ்ணனுடையது, 8வது அவதாரம் ராமனுடையது. முதல்ல ராமா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பொருள். ஓம் கா கிருஷ்ணா. ஹரி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஆவுடை. ஆவுடை சவுதி. சவுதி. ஓம் ஹரி ஓம். 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 ஹே ராம். ஹராம். இதுதான் உண்மையான பொருள். மண்ணில் புதைச்சா ஹே ராம் ஹராம்.
நெருப்பு ஹராம், வேற பிறவி ஆயிரும். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அம்மை அப்பன், அம்மை அப்பன். ஓம் ஹரி ஓம், 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 ஓம். சி விநாயகி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். சரஸ்வதி. சி விநாயகி வா சரஸ்வதி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். பார்வதி. சி விநாயகி வா சரஸ்வதி இல் பார்வதி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பார்ப்பனர், பார்ப்பனர். ஓம் ஹரி ஓம். பார்ப்பனர், பிராமணர், ஆரியர். இந்த பார்வதி, இந்த பார்வதி அறிஞ்சாத்தான் இந்த பொருள் உனக்கு புரிய வரும். சி விநாயகி வா சரஸ்வதி இன் பார்வதி. விநாயகன் பாலகன், இதை அறிஞ்சாத்தான் நீ சிவனை அறிய முடியும். அப்போ பிரம்மஞான அறிந்தவனே பிராமணன், திரு அனந்த பத்மநாதன் இப்படிங்கிற ஒரு பொருள். இந்த பாரத பூமியில, இந்த பாரத பூமியில இந்த பனிலிங்க தரிசனம். ஓம் ஹரி ஓம், 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 ஓம். ஐ தலைவன், ஐ தலைவன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். ஐ தலை. ஓம் ஹரி ஓம். கண் பிரம்மா, கண் பிரம்மா. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். கற்பக. ஓம் ஹரி ஓம். கற்பக விநாயகி. கர்க்கி. சதுரகிரி ஒத்த கொம்பா, சதுரகிரி ஒத்த கொம்பா, சதுரகிரி ஒத்த கொம்பா. வல்லநாட்டு மணிகண்டா, வல்லநாட்டு மணிகண்டா. அண்ணாமலருக்கு, அண்ணாமலருக்கு, அண்ணாமலருக்கு. ராமேஸ்வரம் பவானி, ராமேஸ்வரம் பவானி.
நான் சொல்வது ஒரிஜினல் கிடையாது. ஆனா நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் உண்மை. ஏடா செத்து போன ஆணையை நினைச்சு பார்த்துருக்கியா? செத்து போன மனுஷ பயில புறம் போய் கும்பிடுற. 1237 யானை, 1237 யானை. அந்த ஆத்மாக்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் நான் சொல்வது உண்மை கிடையாது, கற்பனை கதை. ஆனா நீ படிச்ச பாடம் எல்லாம் உண்மை. எப்பா 97, நான் பிறந்தது 83. சொல்லிய எழுத்துதான் உண்மை. ஓம் அறிவோம், 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 ஓம் அறிவோம். இது 2017 2027. அப்ப 87 97 97 2007 87 87 97 2007 2017 2027. அம்மை அப்பன் துணை. மனோமணி அம்மா 7 ஆண்டு இந்த அம்மா பார்க்கறதுக்கு. 6 ஆண்டு முடிக்கிட்டு புது வருஷம் வந்துட்டுல. வள்ளி விநாயகி, வள்ளி விநாயகி மனோமணி. இந்த மணியத்தான் காசியில விழுந்துட்டு பார்வதியோட முத்து விழுந்த சுடுகாடு மணி கர்ணிகா. உங்களுக்கு எழுத்துதான் உண்மை, உனக்கு வேண்டி கிடையாது. விநாயகி மகனே, எழுத்துதான் சத்தியம். எழுதி காட்டு, நான் பார்த்துக்கிறது. ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். மணி கர்ணிகா. முத்து கண். ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். முத்துக்கண் ராமன் உடல். ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். சீதை சீதை. ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். சீதை சீதா. கண் பத்தினி, பத்தினி கண். பத்தினி கண்ணு சாம்பல் ஆகக்கூடாது. மணி கர்ணிகா. சீதா பத்தினி, முத்து கண்ணு இப்படிங்கிற ஒரு பொருள். ஓம் அறிவோம். கற்பக விநாயகி. கற்பக விநாயகனை தெரிஞ்சுக்கோ. அப்பனாதான் சுக்லாம்பரதம் விஷ்ணு பரமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இத மந்திரம் சுக்லாம்பரதமா விஷ்ணு. அப்ப நீ விஷ்ணு விக்னேஸ்வரி, விஷ்ணு விக்னேஸ்வரி இதெல்லாம் படிச்சுக்கோ. புரியுதா?
ஆனா உங்ககிட்ட பேசி 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 பலப்பட வச்சுக்கிட்டே இருக்கு. 2027 2027 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். 2027 பார்ப்போம் அப்பா, பார்ப்போம். நல்லா இருக்கு. அம்மை அப்பன் துணை.